ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் பயங்கர டென்ஷனாக கத்துறாங்க. அதுவும் கோபி கத்த பார்க்கணுமே, டே சான்ஸுன்னு கிடைக்கிற கேப்பெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணுறியடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது உன்னை வீட்டில் ஒருத்தராக தான் வச்சுருக்கோம், அதுவும் விருந்தாளி மாதிரி தான், நீ உரிமை எடுத்துக்கிட்டு ஓவராக பேசுறியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா செல்வியை திட்டி அனுப்பிட்டாங்க. அங்கே போனால் செல்வி ஒரு பக்கம் பேய் ஆட்டம் ஆடுறாங்க. அதுவும் யாருக்கிட்ட, ஆகாஷ்ட அடி அடிக்கிறாங்க. உன்னால் இன்னைக்கு எனக்கு மானமாக போயிடுச்சுடா, அவமானமாக போயிடுச்சுடா, அசிங்கப்படுத்திட்டாங்கடா, எல்லாருமே காசுக்காக ஆசைப்பட்டு இப்படி வளைச்சு போட பார்க்குறியான்லாம் கேட்குறாங்கடா. இப்படி ஒரு வார்த்தையை இப்படி ஒரு பேரை நீ வாங்கி கொடுத்துறியாடான்னு சொல்லிட்டு பிள்ளையை தூக்கி போட்டு அடின்னு அடிச்சது இல்லாமல் மிதி மிச்சம் இல்லாமல் ஓரமாக உட்காந்து ஒவ்வொன்றும் ஒப்பார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாக்கியா எடுக்கலன்னொடனே அப்செட் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது, வீட்டில் இவ்வளோ பொருட்களை வெடிக்குது, அவங்க எப்படிங்க எடுப்பாங்க. பாட்டி ஒரு பக்கம் ஏதாவது சான்ஸ் சொல்லிட்டு என்ன புள்ள வளர்த்துருக்குன்னு ஒவ்வொரு நிமிஷமும் குத்தி காமிக்கிறாங்க. பிள்ளைய பார்க்குறியா, போறியா, வந்தியா, அடடட உங்கள் தொல்லை தாங்க முடியலடா. வீட்டில் எவ்வளோ தாண்டா அந்த பிள்ளையும் பார்த்துக்கும். பாவங்க, வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுங்களுக்கு வீட்லேயும் வேலை செய்யணும், வெளியிலையும் போய் வேலை செய்யணும், வீட்டையும் பார்த்துக்கணும்னா எப்படிங்க அப்படி. இனியா ஒரு பக்கம் பண்ண தப்பு தாங்க முடியாமல் செலியன் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அவர் திட்டினது இல்லாமல் நம்ம எழில் தான் கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசினாரு. அதாவது லவ்வுக்கு சப்போர்ட்டாக இல்லைங்க, இந்த வயசுக்கு இது தேவையில்லை, நீ படித்து முன்னேறமா பார்த்துக்கலான்றாங்க. எதுக்குடா இவளுக்கு போய் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. தம்பி, நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்கிறத மறந்துட்டீங்க. இது இந்த வயசில் வர்றது தான். கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் பாதுகாப்பாக கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு அடித்து குடும்பப்படுத்தி டார்ச்சர் பண்ணால் இங்கேருந்து தப்பிச்சு ஒன்று தான் சில பேர் நினைப்பாங்க. தப்பான முடிவுகளும் எடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்குப்பா நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாக்கியா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பற்றி எழில் சமாதானம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது, அம்மா புள்ள அவர் தானே, அதனால சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.